சார் சார் எங்க போறீங்க? இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும். அவர் ஒரு கைதியை விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏஆர் கார்மெண்ட்ஸ் ஓனர் ராஜசேகர் சார் கிட்ட பிசினஸ் விஷயமா பணம் கொடுத்திருந்தோம். இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. போன்லயும் காண்டாக்ட் பண்ண முடியல. அதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம் சார். கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க. இந்தாங்க சார். சரி, நீங்க கிளம்புங்க. இன்ஸ்பெக்டர் வந்து நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். இல்ல சார், நாங்க அவரை கண்டிப்பா பார்த்துட்டு தான் போவோம். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் வலிக்குது சார், ரொம்ப வலிக்குது சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் அடிக்காதீங்க சார், விட்டுருங்க சார் என்ன. சார் 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 வேணாம் சார், வேணாம் சார், வலிக்குது சார். யாரு நீங்க? சார், ஏஆர் கார்மெண்ட்ஸ் ஓனர் கிட்ட தொழில் விஷயமா பணம் கொடுத்துருந்தாங்களாம். இப்போ அவரை காணாமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அவரை காணோன்னு ஏற்கனவே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சார் இங்க வாங்க. இவர் தான் இவங்க அப்பாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சார் இவரே இவர் அப்பாவை மறைச்சு வச்சுக்கிட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. எங்களுக்கு சந்தேகமா இவர் மேலதான் சார். என்ன மிஸ்டர் அஸ்வின், இவங்க நேரடியாவே உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க? சார், மகா மேடம் எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃப். எனக்கு அப்புறம் என் கார்மெண்ட்ஸ் கம்பெனி நீ தான் எடுத்து நடத்தணும்னு எங்க அப்பா சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கம்பெனியை சொந்தமாக்கிக்க ட்ரை பண்ணாங்க. அவரோட வாரிசா அந்த கம்பெனியை இப்போ நான் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனியை என்கிட்ட தரேன்னு சொல்லிட்டு இப்போ உன் பையன்கிட்ட கொடுத்துட்டேன்ற ஆதங்கத்தில் இவங்க தான் என் அப்பாவை எங்கேயோ கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. அப்படி கடத்தி கொண்டு போனதுல என் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எங்க பழி இவங்க மேல விழுந்துருமோன்னு பயந்து அவரை காணணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சோ எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. சார் இவர் பொய் சொல்றாரு சார். ஓனரோட கார்மெண்ட்ஸை நான் வாங்கறதுக்காக 50 லட்ச ரூபாய் அவருக்கு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு கம்பெனி கிடைக்கலனாலும் பரவாயில்ல சார், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும். இவர்தான் எங்க பணத்தை அபகரிச்சுக்கிட்டு நாங்க ஓனரை பார்த்து எங்க பணத்தையோ கார்மெண்ட்ஸையோ கேட்டக்கூடாதுன்னு அவரை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு. இவங்க அப்பா கிட்ட 50 லட்ச ரூபாய் பணம் கொடுத்ததா சொல்றீங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா?